அடிப்படை வசதி செய்து கொடு. பேருந்து நிலையத்தை தூங்காதே கரூர் மாநகராட்சி நிர்வாகமே வெட்கக்கேடு ஏமாற்றாதே ஏழை எளிய மக்களை வஞ்சிக்காதே திமுக அரசே வஞ்சிக்காதே சீர்படுத்து பேருந்து நிலையத்தை உடனடியாக சீர்படுத்து அனுமதி கொடு. தமிழக அரசே மாநகராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதி செய்து கொடு. அடிப்படை வசதி செய்து கொடு. அமைத்துக் கொடு. கரூர் மாவட்டம் கரூர் மாநகரத்தின் சார்பாக பேருந்து நிலையம் இருக்குது. 1987ஆம் ஆண்டு அந்த பேருந்து நிலையம் முத்துக்குமாரசாமி பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது, மக்கள் பயணம் திறந்துவிட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பேருந்து பராமரிப்பு நிதி என்று சொல்லிட்டு பேருந்து நிலையத்தை தரமட்டம் இடிச்சு 2 வருஷம் ஆகுது. அதுக்கான போதிய அடிப்படை வசதியை செஞ்சு தராமல் இருக்காங்க. லெட்டின், பொது கழிப்பிடம், குடிநீர், புறக்காவல் நிலையம், பெண்களுக்கு குழந்தைகள் தாய்மார்கள் பாலூட்டும் அறை எதுவுமே இல்லாமல் இருக்குது. 2 ஆண்டு காலமாக ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மழை வந்தால் வெயிலுக்கு ஒன்றுவது கூட ஒதுங்குறதுக்கு எந்த இடவசதி செஞ்சு கொடுக்கல கரூர் மாநகராட்சி நிர்வாகம். அதை கண்டித்து இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக கரூர் ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தனி கவனம் எடுத்து கரூர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இந்த கோரிக்கை புதிய பஸ் ஸ்டாண்டு மக்கள் பயன்பாட்டு திறந்து விடணும். தற்காலிக பேருந்து நிலையத்தாவது நிழற்குடை அமைத்து கொடுக்கணும். குடிநீர், பொது கழிப்பிடம், பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கணும்னு விடுதலை சிறுத்தை சார்பாக கேட்டுக்கிறோம். மாவட்ட நிர்வாகத்தையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கேட்டுக்கிறோம். இந்த நிலை இதே நீடிக்குன்னு சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம்னு விடுதலை சிறுத்தை சார்பாக தெரிவித்து கொடுக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டம் மாநகராட்சி அலுவலகம் முற்றுகை போராட்டம், சாலை மறியல் போராட்டம் பண்ணுவோம். இது வெகு மக்கள், ஏழை எளிய மக்கள், அன்றாடம் பயன்படுத்துகிற மக்கள். இதை கூட இந்த தமிழக அரசு செய்து தரலன்னா மக்களுக்கு வேறு என்ன நலத்திட்டம் செஞ்சு கொடுத்து என்ன புண்ணியம் இருக்குது? நாங்கள் அன்றாடம் பேருந்து நிலையத்தில் ஒன்றுக்கு பாத்ரூம் போக முடியல, நிழல் கூடையில் உட்கார முடியல. எங்களுடைய தாய் தங்கைகளை, பெண்டு பிள்ளைகளை கூட்டியாந்து நிழலுக்கு உட்கார நிழல் இல்லை, வெட்ட வெளியில் குழந்தைகளை தாய்மார்கள் வச்சு எப்படி சமாளிக்க முடியும்? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போகணும், திருச்சி கரூர் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றாங்க. போதிய பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு மது அருந்தக்கூடிய ஒரு சில ரவுடி கும்பல் வம்புழுக்கிறாங்க. அது கூட புறக்காவல் நிலையம் கூட இல்லாமல் இருக்குது. பழைய கால பேருந்து நிலையம் இருந்துச்சு, இப்போ அது இல்லாமல் இருக்குது. இது மாவட்ட நிர்வாகம் துரிய விசாரணை கணக்கில் எடுத்துக்கொண்டு இது எங்கள் மக்களுடைய பொதுமக்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தரணும்னு விடுதலை சிறுத்தை சார்பாக கேட்டுக்கிறோம். கூட்டணி கட்சியான நீங்க உங்க கூட்டணி கட்சி என்பது வேற. அவங்கள்ட்ட கேட்டீங்களா? இது சம்பந்தமா சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கோம். இது சம்பந்தமா மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அமைச்சர் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக கரூர் மாவட்டம் பின்தங்கி போயிட்டு இருக்கு. இதே அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தாருன்னா அந்த 2 வருடம் இடிக்கப்பட்ட பேருந்து நிலையம் புதிய பேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அமைச்சர் இல்லாத காரணத்தினால கரூர் மாவட்டம் கேப்பாரிட்டு இருக்கு. இது மிகவும் எங்களுக்கு பின்தங்கி வருத்தமா இருக்கு. அதாவது அரசு கவனத்துக்கு, மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு போகணுங்கிறது தான் மாவட்ட ஆட்சியர்கள் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக.